ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பார்த்தீங்கன்னா 5:45 தான் வேக்கப் ஆனேன். வீட்டில் ஹஸ்பண்டு கிட்ஸு எல்லா பக்கிங்களும் ஏஞ்சிருச்சு. ஆனால் என்னை மட்டும் எழுப்பி விடலை, திட்டிக்கிட்டே வேக்கப் ஆனேன். இன்றைக்கி மார்னிங் சூப்பராக அழகாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. மார்னிங் எப்போதும் போல் வந்து தீபமும் அளவாக பாசிட்டிவாகவும் ஏற்றியாச்சு. உங்கள் வீட்டில் இதை மாதிரி வந்து வேக்கப் ஆனோடனையும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இது மாதிரி தீபம் ஏற்றுவீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெகுலராக பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆரம்பிக்கலாமா? டுடே ஃபஸ்ட்டு மார்னிங்கே மில்க் வந்து கிடச்சிருச்சு. வீட்டில் எல்லாருக்கும் செம்ம பசி போலுக்கு. எங்கே காஃபி அட்லீஸ்ட் நேற்று மில்க்லேயாவது காஃபி போட்டு கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, நான் நைட்டில் வந்து எப்போதுமே பால் வந்து மிச்சம் வைக்கிறது இல்லை, இப்போலாம் ஊற்றி வச்சிடுறது. பால் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு பால் தான் நான் வந்து காய்ச்சிறேன். இன்றைக்கி வந்து காஃபி போட்டாகணும். அரிசியை வந்து வழக்கம் போல் காலைல ஏஞ்சினுமே ஃபஸ்ட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கரில் விசில் வச்சிடலாம். இப்போ காஃபியும் போட்டாச்சு அவங்களுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் காஃபி குடிக்கிறது இல்லை. வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அவரைக்காய் பொரியலும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். ஆக்சுவலி காயெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரெண்டுத்துக்கும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தான். இந்த ஆனியனை ஃபஸ்ட்டு சாப் பண்ணி எடுத்தாச்சு. ஆனியனை வந்து வணக்கிடலாம். நம்ம வந்து காய் கட் பண்ண ஆனியனை வந்து வணங்கிடும். அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக ஆயிலெலாம் விட்டு தேவையான கடுகு, நான் வந்து புளிக்குழம்புக்கு வந்து வெந்தயம் போடுவேன். இது எல்லாமே போட்டு தாளிக்க வேண்டியது எல்லா விஷயத்தையும் தாளித்து விட்டுட்டு ஆனியன் வணங்கிட்டு இருந்துச்சுன்னா நான் ஒரு பக்கம் அப்படியே வந்து காய் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானிங்கு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஏந்திரிச்சேன். ஆக்சுவலி 5 o'clock தானே எப்போதுமே நம்மளோட பிளானிங்கு. பட் என்ன பண்ணுறது, எல்லா பக்கையும் ஏஞ்சி 4 மணிலேருந்து ஆட்டம் போட்டுட்டு கடைசியில் என்ன எழுப்பாமல் விட்டுட்டாங்க. அவங்க ஆட்டம் போட்ட சத்தம் கேட்டு தான் நான் ஏஞ்சனே. நான் எல்லா டிஷ்ஷுக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பொரியலுக்கு வந்து அவரைக்காய் வந்து சாப் பண்ணி எடுத்தாச்சு. சாப் பண்ண அவரைக்காயும் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டு மூடி போட்டு வேக வச்சோன்னா போதும். அவரைக்காயில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் மட்டும் வந்து நான் எப்போதும் சேர்த்துப்பேன். தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்து அப்படியே வேக வச்சிட்டோம் அப்படின்னாலே சீக்கிரமாக வந்து அவரைக்காய் வந்துடும். இப்போ தேங்காய் முக்கியம் வந்து நான் வந்து கூட்டி வைக்கிற அந்த புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வத்த குழம்பு மாதிரி தனியாக வைப்பேன் புளிக்குழம்பு. ஆனால் இந்த எல்லாமே குழம்பு மசாலா தூள், புளி, காய்கறி, தேங்காய் இதெல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி தாளித்து விட்றது, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டாச்சு எண்டில். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கம் போல் தோசை தான். தோசைக்கு புளிக்குழம்பையும் வந்து ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க. குழம்பு இன்றைக்கி எனக்குமே வந்து வாசனை மணக்கவும் செம்ம டேஸ்ட்டு. பட் வந்து சாப்பிட்றதுக்குலாம் இப்போலாம் டைம் இல்லை. ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸை நம்ம கையில் கொடுத்தாகணும் இல்லையா? தோசை வந்து 2 தோசை போதும்னு சொல்லிட்டாரு. அவருக்காக 2 தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, பொரியல், குழம்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓரளவுக்கு கரெக்டான டைமுக்கு கொடுத்துடணுன்னு பிளானிங் தான். கரெக்டாக 7:30க்கு கொடுத்துட்றது. லஞ்ச் பாக்ஸும் வந்து வாங்கிட்டு ஹாப்பியாக ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயாச்சு. நான் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ஜூஸ் மட்டும் தான் எப்போதும் போல் வந்து குடிச்சிக்கிறது. ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா பாத்திரம் வா 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 என்னை வந்து வாஷ் பண்ணு, நான் வெண்டிங்கில் இருக்கேன்னு கூப்பிட்டுச்சு. இந்த பக்கம் பார்த்தா வீடு பெருக்கிறதுக்கு நாங்களாம் உனக்கு கண்ணே தெரியாதா, வா 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 என்னை வந்து பெருக்கு அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஒரு பக்கம் இந்த நம்ம டெஸ்ட்டு சார் எனி டைம் இவரோட போராட்டம் தான். இவங்களை க்ளீன் பண்ண வேக்கம் போட்டு அண்டு மாப் போட்டாகணும். கிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெகுலராக மாப் போட்டே ஆகணும். மாப் போட்டு முடிச்சாச்சு எப்போதும் போல். அண்டு நாங்களாம் எங்கே போயிட்டோம், எங்களை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணுன்னு பிள்ளைங்க கூப்பிட்டாங்க. அவங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு மில்க் கொடுத்தாச்சு. அண்டு நான் ஃப்ரெஷ்அப் குளிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் குளித்து முடிச்சுட்டு வந்த வேகத்துக்கு எங்கள் எல்லாருக்கும் பசிக்குதே அம்மா தோசை ஊற்றி கொடுன்னு பிள்ளைங்க கேட்டாங்க. பிள்ளைகளுக்காக வந்து இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அந்த தோசை மட்டும் அப்பா எனக்கு அவ்வளோ தோசைனாலே வந்து எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இப்போ பிள்ளைங்க 3 பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டா 3 பேரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக இருக்குது மம்மின்னு சொல்லிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த பக்கம் துவைச்ச துணி என்னை வந்து காய போடு பாபான்னு கூப்பிட்டுச்சு. நேத்தி துவைச்ச துணி என்னை வந்து மடின்னு கூப்பிட்டுச்சு. முதல்ல அவங்களெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு போய் ரேக்கில் வச்சுட்டேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் வயிறு என்ன கவனிக்கலையே நீனு அப்படின்னு கேட்டுச்சு. சரி ஒரு கிளாஸ் காஃபி மட்டும் போட்டு குடிப்போம், லன்ச் டைம் நெருங்கிடுச்சு, இடையில எதுவும் சாப்பிட்டோன்னா பசி எடுக்காது. இப்போ வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு. பிள்ளைகளோட எல்லோரும் உட்காந்து ஜாலியாக கதை பேசிக்கிட்டு வழக்கம் போல் ஹாப்பியாக வந்து சாப்பிட்டேன். இந்த பிள்ளைகளை வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். வேணாமாங்கிறா. யுவதி கூட கொஞ்சம் அப்பப்போ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிடுவா. அதோ இந்த இவன் பையன் இருக்கான் பாருங்கள், ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடாமே உட்காந்து படுத்துகிறான். அப்புறம் நான் மட்டும்தான் பொரியல் எடுத்துக்கிட்டேன், பிள்ளைங்க எடுத்துக்கலாம். ஆனால் மாங்காய்
மாங்காய் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.